ஏல சாரு உனே தானே பார்க்கணும்னு நினச்சேன் என் மகனை பற்றி கேட்க. என் மகன் எப்படில இருக்கேன் சொல்லல. என்னம்மா ஏழா வேலை போகலான்னு பேசுகிற? என்னம்மா குடும்பமே ஒரு மாதிரி வித்தியாசமான குடும்பமாக இருக்குது. அவன் என்னன்னா வாயில் குளக்கட்டி வச்சு பெத்த பெத்த பேசுறியா? நீ என்ன ஏழா வேலை போகலான்னு பேசுகிற? உனதான் பார்க்கணும்னு நினச்சேன் நானும். உன் மகன் சரியில்லைப்பா, மார்க் ரொம்ப கம்மியாக இருக்குது, முட்டையெல்லாம் எடுக்கிறியான், ஹோம்ஒர்க் எழுத மாட்டேன்றியான், எப்போ பார்த்தாலும் கிளாஸில் வந்து சாப்பிட்டு தூங்குறியான். அப்புறம் வீட்டில் கேட்டால் ஹோம்ஒர்க் ஏன்டா எழுதிட்டு கேட்டால் வீட்டில் நான் நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டேன் பார்த்து விளாண்டேன்றேன். சரியில்லை உங்கள் பையன். உங்கள் பையனை கண்டிச்சுட்டு வளர்க்குறது உங்கள் வேலைமாப்பா. வாயில் கொலக்கட்டி வச்ச மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கேன். நல்லா அப்படி பேசுறியா? சரியில்லை. நீங்கள் தான் கண்டிக்கணும். ஸ்கூல் கண்டிச்சா நீங்கள் பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க, நீங்கள் கண்டித்து வளர்த்துக்கோங்க. இனிமேல் வேலை வாழை போகணும்னு பேசாதீங்க. வாழலாம் விற்கலாம். பாய். ஏல சோபனை வாழை உனக்காக தானே காத்திருந்தேன். உன் சாப்பிட்டு சொன்ன மாதிரி நம்ம ராபர்ட் சொன்ன மாதிரி நீ அப்படி தானே இருக்க. உன் சாப்பிட்ட போய் விசாரிச்சல என்னடா நீ ஓவராக கிட்ட வாங்கிட்டே இருக்க. என்ன ஒரு கிளிக்கிறார் அந்த ஆள். சரியில்லை இல்லை நீனே உனக்கு இன்றைக்கி இருக்குல்ல. இன்றைக்கி உனக்கு விஷத்தை கொடுத்து சாகடிக்க போகிறேன்ல. சாப்பாடு இருக்கியாமல. இனிமேல் சாப்பாடு கேட்டால் விளக்கமாக பிஞ்சிடும் பார்த்துக்க. ஒருக்க ஒரே வீட்டில் இருந்தால் படிக்கிறீங்கன்னா படி, இல்லாட்டி வெளியே போயிடலாம். பிச்சை இல்லை போகிற ஓர ஆய் பேசுகிற இங்கே. நான் அது ஆபத்து தொந்தித்தான் மாற்றிக்கிட்டேன்னா ஐயோ தமிழ் மாற்றிக்கிட்டோம் போலையே. சரி அம்மா நான் ஒன்றுமே செய்யலையம்மா, நான் ஒன்றுமே செய்யலம்மா. சாரிம்மா ஒன்றுமே செய்யலம்மா. அண்ணா ஏல சோபனை நீ இன்னுமே செய்யலதால திட்டுறாரு அவர். ஏதாவது ஒன்று பண்ணல அப்படி படிக்காமல் சும்மாவே சாப்பிடியாமல, சாப்பிட்டுக்கிட்டே தூங்குறியாமல, கிளாஸில் ஹோம்ஒர்க் செஞ்சு வந்தால் வயிறு வழியில் விளாண்டுக்கிட்டு இருக்கேன்றியாமல. இனி பார்த்துக்க, இனிமேல் நீ ஹோம்ஒர்க் கரெக்டாக செய்கிற போல. சாப்பாடு விஷந்தால ஓகேவால எழுதி வச்சுக்கதா முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போ படி. நம்ம தான் நிம்மதியாகவே இருக்க முடியலையே. இதெல்லாம் அந்த ஆபத்து நடந்தேன் சொன்னேன் பெண்ணுத்தேன். வேதான்னு ஆபத்து வந்து தனி மற்ற ஆபத்து பெண்ணுக்கு போன திட்டுவோம். ஏதா பெண்ணு என்னதான் சொன்னது வேணாம் சொன்ன ஆபத்து வேணாம் நீ மாற்றி விட்டு சாகிக்கிறீங்க. ஒன்றுமே தூக்கி போய் மிச்சு வேலை என்ன ஓட ஆபத்துக்கிறியா? என் வீட்டில் எப்போ திட்டாங்க தெரியுமா? கசன்னு எடுத்துக்க ஆற்று மூஞ்சி வச்சு பார்த்துக்கல. இது ஆபத்து தூத்துக்கு என்னதான் வந்தது ஆபத்து? எங்கே அது ஆபத்து? இன்னும் மஞ்சு உட தூக்கி எரிஞ்சு பார்த்துக்க வச்சுதேன். இனிமேல் நீ பேசுறத வேணாம், நானே மட்டும் பேசிக்கிறேன். பேசுகிறேன் போதாத. இந்த ராபர்ட் எங்கே போனேன் இவ்வளோ நேரமா? ராபர்ட் கால் பண்ணி என்ன எங்கே இருக்குன்னு கேட்போம். ஹலோ ராபர்ட், எங்கே இருக்க இவ்வளோ நேரமா? உன் மேலே கம்ப்ளைண்ட் வந்துருக்கு. சொல்லு பேன். இப்போ தான் நான் டீ குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் பேன். ஹோட்டலில் கம்ப்ளைண்டா தெரிஞ்சிருச்சு எனக்கு. சோபம் தானே, நான் வந்து சொல்கிறேன் பார்த்துக்கலாம். இப்போ நான் நைட் வந்துக்கிட்டு இருக்கேன், வண்டி இதெல்லாம் பார்க்கணும். இல்லாட்டி நான் செத்து போயிடுவேன். வந்துக்கிட்டு இருக்கேன். ஃபோனை கட் பண்ணு. ரோட்டில் நடக்கும்போது ஃபோன் பேசக்கூடாது தெரியாதா? கட் பண்ண வாரேன்.